கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் கட்டிட மேஸ்திரி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் ஒற்றை காட்டு யானைகள் சுற்றி வருவதாக வனத்துறையினருக்கு தகவல். இரண்டு காட்டு யானைகள், ஒற்றை காட்டு யானைகள் அந்த பகுதியில் சுற்றித் திரிவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி அடுத்த ஐப்பனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் கட்டிட மேஸ்திரி வெங்கடேசன் அவரது வேலையை முடித்துக்கொண்டு நேற்று இரவு அவருக்கு சொந்தமான தோட்டத்திற்கு சென்ற போது அங்கிருந்த ஒற்றை அவரை தாக்கி இருக்கிறது. அவர் உடல் நசுங்கி மரணமடைந்திருக்கிறார். தோட்டத்துக்கு சென்றவர் வெகு நேரமாகி வரவில்லை என அவரது மனைவி தோட்டத்துக்கு சென்று பார்த்தபோது அங்கு இருந்த நிலையில வெங்கடேசன் இருந்திருக்கிறார். இதனை எடுத்துக்கொண்டியாக காவல்துறைக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது உடலானது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உடல் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை இது தொடர்பாக கிருஷ்ணகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில தொடர்ந்து இது போன்ற இந்த ஒற்றை காற்று யானை, இரண்டு வேறு யானைகள் சுற்றித் திரிவதை பொதுமக்கள் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக ரூபாய் 1.5 கோடி நிதி பெற்றதாக வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவின் மேல்முறையீடு மனுவுக்கு பதில் சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.